ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் அம்மாவும் இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஒரு ஆண் ஒன்று பெண் ஒன்றுன்னு 2 குழந்தைங்க இருந்தாங்களாம். அந்த குழந்தைய அவங்க சூப்பராக வளர்த்தாங்களாம். அதாவது வீட்டோட சுச்சுவேஷன் தெரிஞ்சு என்ன அவங்களுக்கு முடியுமோ அதை அவங்க வாங்கி கொடுத்து அவங்களுடைய சந்தோஷத்தை ஃபுல்ஃபில் பண்ணி அவங்க வளர்த்தாங்களாம். குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா அவங்க விருப்பத்துக்கு மாறாக அவங்க தகுதிக்கு மீறி எந்த பொருளையும் கேட்கவே கேட்காதுங்களாம். ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்களாம். அங்கே ஒரு செடி கொடுத்தாங்களாம். அந்த செடியை வாங்கி வச்சு அவங்க நட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த செடி ஒவ்வொரு நாளும் வளர வளர எப்போம்மா பூ பூக்கும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம் குழந்தைங்க. கண்டிப்பாக பூ பூத்துரும்னு சொல்கிறப்ப இப்படி கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு. ஆனால் பூ பூக்கவே இல்லையாம். அதனால் அந்த குழந்தைங்க ரொம்ப வருத்தத்தோட, ஏம்மா பூ பூக்காதான்னு ரொம்ப வருத்தத்தோடு கேட்டவுடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சாம். அதாவது குழந்தைங்க பூ இப்படி கேட்குதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த சந்தோஷத்துக்காக என்ன பண்ணுவாங்களாம், பரவாயில்லம்மா அது லேட்டாக பூத்தாலும் நல்லா கலர் கலராக பூ பூக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்கள்ட்ட சொல்லிட்டாங்களாம். ஆனால் கொஞ்ச நாள் ஆகியும் அந்த பூ பூக்கவே இல்லையாம். உடனே இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சாம். திருப்பி அந்த குழந்தைங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்களாம். டெய்லி போய் பார்க்க வேண்டியது, என்ன பூ பூக்கலை அப்படின்னு கேட்க வேண்டியது, இதே ஒரு இதாக இருந்துச்சு. சோகமாக வேற இருந்தாங்களாம். இவங்களுக்கா வருத்தமாக ஆயிடுச்சு. ஐயோ குழந்தைங்க சின்ன விஷயந்தான், ஆனால் நம்ம கலர் கலராக பூ பூக்கும்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். சரி ஓகே, நம்ம இந்த செடியை பேசாமல் வெட்டிடலாம். ஏன் அப்படின்னா நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா குழந்தைங்கள்ட்ட கொஞ்ச நாளில் அந்த செடி ஏதாவது டிசீஸ் அது இதுன்னு சொல்லி ஏதாவது சொல்லி நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு அந்த வெட்டலாங்கிற முடிவில் இருக்காங்களாம். ஆனால் போயிட்டு அடுத்த நாள் வெட்டலான்னு பார்க்குறாங்களாம். அவங்களுக்கு மனசு வரலையாம். அது என்னை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறது போல் இருந்துச்சாம். உடனே வெட்டாமல் வந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் இப்படி போய்கிட்டு இருந்துச்சாம். குழந்தைங்களும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சாம். இவங்க மனசும் வருத்தமாக இருந்துச்சாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு போய் அந்த குழந்தைங்க எப்போதும் போல் செடியை பார்க்க தான் அவங்க சொன்ன மாதிரி கலர் கலரான பூவாம். அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாம்மா, இங்கே பாருங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி கலர் கலராக பூ பூத்துருச்சு. அதாவது ஒரே கலராக பூக்கிற பூ கலர் கலராக நிறைய கலர் அது இருந்துச்சாம். ஐயோ அம்மா சொன்னது கரெக்டு தான், அம்மா சொன்ன மாதிரியே நம்ம பொறுமையாக இருந்தோம்ல, அதனால தான் நமக்கு கலர் கலரான பூ கிடச்சிச்சு அப்படின்னு அது சந்தோஷப்பட்டுச்சுங்களாம். அப்போ இதுலேயே அந்த அந்த அம்மாவுக்கும் ஒரே சந்தோஷமா. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம அதை நினச்சி நமக்கு நடக்காதே அப்படின்னு வருத்தப்பட வேணாம். அது நடக்கும் வரை நம்ம என்ன பண்ணணும், நம்ம பாட்டிலே நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம நினைக்கிறத விட நல்லபடியாகவே நல்ல விஷயம் நடக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம நினைக்கிறது நடக்காட்டி போனால் கூட அதை விட பெட்டரான ஒரு விஷயம் கடவுள் நமக்கு கொடுப்பாருங்கிறது இந்த கதையிலேருந்து நமக்கு தெரியுது. அப்போ நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்கிறப்ப கண்டிப்பாக பொய் சொல்லக்கூடாது. ஆனால் பாசிட்டிவான ஒரு இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சரிங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.